ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயா மீடியா. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ஹெல்த்தி ஹாட்டாக தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பொருட்கள் வச்சு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீயா மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே இருக்கிற எளிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த சத்து மாவு மல்டிபர்பஸ் ஹெல்த்தி மாவு வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நவதானியம் வந்து சேர்த்து வச்சுருப்பேன். அது எல்லாமே சேர்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, சின்ன காராமணி, வெள்ளை காராமணி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா, நாட்டு ராஜ்மா, குதிரை, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கொள்ளுன்னு சொல்லுவாங்களே, குதிரைக்கு கொடுப்போம் இல்லைங்களா, அது. அந்த மாதிரி நிறைய ஐட்டம் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்ல நம்ம மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். அப்போ நம்மளுக்கு நல்லாவும் வதங்கவும் படும். இந்த ஆட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அப்புறம் கொஞ்சோண்டு எள்ளு வந்து சேர்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெக்னென்ட் லேடி வந்து இது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. பட் எல்லாம் சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்து பொட்டுக்கடலையும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நல்லா இருக்கிற வேர்க்கடலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணுங்க நல்லா. அப்புறம் ஏலக்காய் வந்து வாசனைக்கு மாத்திரம் இல்லைங்க, இது நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகிற ஒரு பொருள். இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எல்லா நவதானியம் அந்த பருப்புகளோடு சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். நல்ல கலரை நம்ம வந்து ரொம்ப ஸ்பீட்லேயும் வைக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர்னிங்களா இந்த மாதிரி வரும் பாருங்கள். அந்த பொட்டுக்கடலெல்லாம் தீயும் கூடாது, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்ம பண்ணணும். கலரினே இருக்கணும். இதுதான் மெயின் டெக்னிக் இதில். ஏன்னா அந்த கொஞ்சம் கரைஞ்சிச்சுன்னா என்ன சொல்கிறது, தீஞ்சிருச்சுன்னா கூட அது வந்து ஸ்மெல்லு வந்து நல்லாவே இருக்காது. பசங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. அந்த வாசனை வந்து கஞ்சி காசுறப்பே ரொம்ப வந்து நம்மளுக்கே வந்து பிடிக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்து நம்ம பக்கத்துலேயே இருந்து கைப்பட வந்து அதை வந்து கலரணுங்க நம்ம. அப்புறம் இது கூட வந்து நான் ஓட்ஸும் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா சேர்த்துட்டு நான் வந்து குவாக்கர் ஓட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடணும். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்லேயும் சத்து மாவு பண்ணியிருப்பேன். அது வந்து நார்மலாக என்னென்ன யூஸ் பண்ணோன்ட்டு அதுலேயும் சொல்லியிருப்பேன். நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு வந்து இதில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் இல்லை இதில்னா வந்து லிங்க்கும் வந்து ஆட் பண்ணி விடுறேன் நான் உங்களுக்கு. இதுவும் கொஞ்சம் நல்லா கிளறணுங்க. கிளறி விட்டு நீங்கள் கலரை வந்து அந்த ஓட்ஸும் வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும். நல்லா கிளறியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸோட கலர் கூட மைல்டாக வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகணும். ரொம்ப ஸ்பீடில் வச்சே பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணணும். அடியில் வந்து எதுவுமே ஒட்டாத அளவுக்கு நீங்கள் வந்து கலரணும். இப்போ நான் வறுத்து வச்ச ராகியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த ராகி வந்து தனியாக வச்சாச்சு. எதுக்கு இப்படி இந்த மெத்தடில் நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பருப்பு நவதானியங்கள் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா வறக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம கடைசியில் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணோன்னா அந்த சத்து மாவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சத்து மாத்திரம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. சப்பாத்தியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜ் ரோல்ஸ் நம்ம எதனா பண்ணுறதுக்கு அதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து குக்கீஸ் நம்ம பண்ணலாம், ப்ரெட் பண்ணலாம். எல்லாமே மல்டி பர்பஸ்க்கு இது வந்து ஹெல்த்தியான ஒரு மிக்ஸாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ஓவன்லாம் வாங்கிட்டேன் நான் என்னோடய ஹோட்டல் ரன் பண்ணுறப்பயே. பட் என்னால் அது விலாக்லாம் போட முடியல, அன்பாக்ஸும் பண்ணலை. நான் கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு குக்கீஸ்லாம் பண்ணுறப்ப இந்த ஆட்டாவை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு வந்து விலாக் ஒன்று டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து நான் சத்து மாவு வந்து நிறைய பண்ணுறதுனால வந்து மிஷினில் கொடுத்து தாங்க அரைச்சேன். அதனால் உங்களுக்கு அதை காட்டுறேன். ரொம்ப நைஸாக நல்லா அரைச்சிருக்காங்க. நீங்கள் கொஞ்சமாக கம்மியாக குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வீட்லேயே கூட மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். இது வந்து மிஷினுக்கு வந்து நான் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போ அரைச்சோன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துருச்சு. நீங்கள் இதில் இன்னொரு இது என்ன பண்ணணும்னா, அரைச்சி எடுத்துன்னு வந்தோடனே மூடி வைக்கக்கூடாது, திறந்து வைக்கணும். ரொம்ப ஃபேனும் போடக்கூடாது, அது அப்படியே ஆறணும். இல்லைன்னா நம்ம வந்து பபிள்ஸாக வந்து பால்ஸ் ஆட்டம் கொஞ்சம்
இதுவாகிடும், ஃபார்ம் ஆகிடும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான். அது பாருங்கள், வாசனை வந்து ரொம்ப டெம்ட் ஆகுது. உடனே செஞ்சு சாப்பிட்ணும், கஞ்சி காசி குடிக்கலாமான்னு இருக்குது. கண்டிப்பாக நான் அதுவும் உங்களுக்கு ஒரு விலாகில் போட்டு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.